பாலிவுட்ல ஹீரோயினா நடிச்சு அசத்துன ஒரே கோலிவுட் நகைச்சுவை நடிகை யாருன்னு தெரியுமா? தமிழ் மொழியில மெகா ஹிட் காமெடி நடிகையா இருந்த ஒருத்தங்க, பாலிவுட் உலகத்திலயும் ஒரு படத்துல நாயகியா நடிச்சு அசத்தியிருக்காங்க. தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் இங்க அறிமுகமாகி, அதுக்கு பின்னாடி பாலிவுட் உலகத்துல ரொம்ப பெரிய நட்சத்திரங்களா உருவெடுத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா திகழ்ந்தவங்க தான் மறைந்த லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி. அவங்க தன்னோட பயணத்த ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவுல தான் அப்படின்னாலும் கூட, ஒரு கட்டத்துல பாலிவுட் உலகத்துல ரொம்ப பெரிய நடிகையா வலம் வந்தாங்க. தமிழ்ல இருந்து போன பல பேர் இப்ப பாலிவுட் உலகத்துல ரொம்ப பெரிய நாயகிகளா வலம் வர்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா, தமிழ் சினிமாவுல ரொம்ப சிறந்த காமெடி நடிகையா நடிச்ச ஒருத்தங்க, பாலிவுட் உலகத்தோட கதையில நாயகியாவும் ஒரே ஒரு படத்துல நடிச்சு அசத்தியிருக்காங்க. அந்த மெகா ஹிட் நடிகை வேற யாரும் இல்ல, மறைந்த ஆச்சி மனோரமா தான். 1958வது வருஷம் வெளியான ஒரு படத்தின் மூலமா தன்னோட 21 வயசுல நடிகையா கலை உலகத்துல இவங்க அறிமுகமானாங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு பயணத்தையும் தாண்டி 2013வது வருஷம் வெளியான சூர்யாவோட சிங்கம் படத்தோட 2ஆம் பாகம் வரைக்கும் இவங்க பல மொழிகள்ல பல திரைப்படங்கள்ல நடிச்சு அசத்தியிருக்காங்க. பாடல்கள் பாடுறதுலயும் வல்லவங்களா இருக்கக்கூடிய நடிகை மனோரமா 4 தலைமுறை நடிகர்களோட நடிச்சு அசத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழிய பொறுத்தவரைக்கும் 2 திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு காமெடியில கலக்கியிருக்காங்க. இந்த சூழல்ல 1974வது வருஷம் ஹிந்தி மொழியில வெளியான திரைப்படம் தான் குன்வாரா பாப் அப்படிங்கிற படம். பாலிவுட் உலகுல புகழ்பெற்ற காமெடி நடிகர் மெஹமூத் இயக்கத்துல உருவான இந்த படத்துல அவரே கதையோட நாயகனாவும் வேடமேற்று நடிச்சிருந்தாரு. இந்த படம் 1921வது வருஷம் வெளியான டிக்கெட் அப்படிங்கிற ஆங்கில படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல இயக்குனர் அப்புறம் நடிகர் மெஹ்மூத் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சு பாலிவுட் உலகத்துல நாயகியா அறிமுகமானாங்க மனோரமா. அவங்க நடிச்ச ஒரே ஒரு ஹிந்தி படமும் இதுதான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தன்னோட வாழ்நாள்ல 1000க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு கின்னஸ் சாதனை படைச்ச நடிகை மனோரமா தமிழ் மொழியில தான் 800க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது தவிர மலையாளம், தெலுங்கு அப்புறம் கன்னடம் மாதிரியான மொழிகள்லயும் அவங்க 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 2013வது வருஷம் அவங்களோட உடல்நிலை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நிலையில சுமார் 2 வருஷங்கள் அவங்க மருத்துவமனையில தான் தன்னோட இறுதி நேரத்தை செலவிட்டாங்க. 2015வது வருஷம் அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலையில நைட்டு 11:20 மணிக்கு தன்னோட 78வது வயசுல காலமானாங்க மனோரமா.